வணக்கம் விவசாய சொந்தங்களே. இன்றைய வீடியோ பதிவில் உருளை வள்ளிக்கிழங்கு நடவு செய்ய இருக்கின்றோம். காய் வள்ளிக்கிழங்கு என்றும் கூறுவார்கள். அந்த வீடியோ பதிவினை பார்ப்பதற்கு முன்னர் நமது விவசாய களஞ்சியம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் நமது விவசாய களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பதிவானது உங்களை வந்தடையும். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, தற்போது அந்த நடவு செய்யக்கூடிய தரைப்பகுதியை தரைப்பகுதியை கொத்தி விட்டுக்கலாம் நண்பர்களே. அடுத்தபடியாக குழி எடுத்துக்கலாம் நண்பர்களே. தேவையான அளவிற்கு குழியானதை எடுத்துக்கொள்ளலாம். ஒன்றைக்கு ஒன்றை என்ற அளவில் குழியானது எடுத்துக்கொள்கின்றோம். தற்போது குழியானதை எடுத்துக்கொண்டாச்சு நண்பர்களே. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா, அந்த முருங்கை மரத்தில் நடவு செய்தோம்னால் இதனுடைய காய்க்கும் தன்மை அதிகரிக்கும் நண்பர்களே. தற்போது குழியானதை எடுத்துக்கொண்டாச்சு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, நன்கு மக்கிய மாட்டு ஏரானது ஒரு அன்னை கூட எடுத்துக்கிறோம் நண்பர்களே. ஒரு அண்ணனுடைய அளவிற்கு மாட்டு ஏரானது எடுத்தாச்சு. அடுத்தபடியாக மணல் கொஞ்சம் எடுத்துக்கலாம் நண்பர்களே. நண்பர்களே, தற்போது மணல் போட்டு மட்டம் செய்து கொண்டாச்சு. அடுத்தது ஒரு குழி எடுத்துக்கலாம் நண்பர்களே. தற்போது பார்த்தீங்கன்னா, இந்த காய் வள்ளி கொடியானது நடவு செய்ய இருக்கின்றோம். அந்த காட்சி பதிவுகளையும் தற்போது பார்த்தரலாம் நண்பர்களே. அந்த பள்ளமணம் பகுதியில் அப்படியே நடவு செய்தரலாம் நண்பர்களே. கிழங்கு பகுதி மறைம்படியாக நடவு செய்தரலாம். தற்போது நடவு செய்தாச்சு நண்பர்களே. அப்படியே தண்ணீர் கொஞ்சம் ஊற்றிடலாம் நண்பர்களே. இந்த காய்வள்ளி கிழங்கானது முருங்கை மரத்தில் நடவு செய்யும் போது அதன் காய்க்கும் திறன் அதிகரிக்கும் நண்பர்களே. மற்ற தாவரங்களில் படர்ந்து காய்ப்பதை விட இந்த முருங்கை மரத்தில் நடவு செய்யும் போது அதன் காய்களானது அந்த பார்த்தீங்கன்னா அதிகரித்து காணப்படும். அந்த காட்சி பதிவும் வரப்போற காலங்களில் பார்க்கலாம் நண்பர்களே. இந்த வீடியோ பதிவானது பிடித்திருந்தால் நமது விவசாய களஞ்சியம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. நன்றி விவசாய சொந்தங்களே.